வணக்கம் நேயர்களே, 4 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் பி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் பாலியல் கொடுமைக்கு ஆளான பெண்கள் கதறினர். சங்கிலியில போட்டு விட்டுருவாங்க. வயசானவங்க எல்லாம் போட்டு காசு இருந்தா காசு அடிச்சு புடுங்கிறது, நகை யாராச்சும் கொண்டு வந்தாங்க நகையை அடிச்சு புடுங்கிறது, ரொம்ப கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன். தப்பான பிள்ளைங்கள்ட்ட பழகிறது, வயசு பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்றது, அவங்க போயிட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக ஆடியோவில் ஆசிரம பெண்கள் அதிர்ச்சி தகவல். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம விவகாரத்தில் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த அறிக்கை வெளியானது. அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே கிடைக்கும் 49,009 மனநல மாத்திரைகள் ஆசிரமத்தில் இருந்து பறிமுதல். நடிகர் வடிவேலு உள்ளிட்டோருக்கு போலி பட்டம் வழங்கிய விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தொடர்பு இல்லை. காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் வேல்ராஜ் விளக்கம். கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழாவிற்கு எந்த ஒரு பரிந்துரை கடிதமும் வழங்கவில்லை. கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தினர் என ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் விளக்கம். புகார் அளிக்கப் போவதாக தகவல். 70வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் மற்றும் தலைவர்களிடம் வாழ்த்து பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின். ஒட்டகம், ஆடு உள்ளிட்டவற்றை பரிசாக வழங்கிய நிர்வாகிகள். வாழ்க வாழ்கவே நம் கலைஞர் நமக்கு தந்த தமிழ் நிதி, வாழ்க வாழ்கவே உலக தமிழர் போற்றும். மு.க. ஸ்டாலினுக்கு தொலைபேசி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாடு ஆளுநர் உள்ளிட்டோரும் வாழ்த்து. பிறந்தநாள் வாழ்த்து கூறிய பிரதமர், தமிழக ஆளுநர் மற்றும் ராகுல் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு மலையாளத்தில் நன்றி தெரிவித்து பதிவு. கோவை கோணியம்மன் கோவிலில் கோலாகலமாக தொடங்கியது தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை ஆவடி அருகே இருசக்கர வாகனங்களை ஏற்றிச் சென்ற லாரியில் திடீர் தீ விபத்து. 40க்கும் அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் தீயில் எரிந்து சேதம். ஆசிரியர்களின் நலன் காக்க 225 கோடி ரூபாயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பால் கொள்முதல் விலையை ஆவின் நிர்வாகம் உயர்த்தாவிட்டால் திட்டமிட்டபடி பால் நிறுத்த போராட்டம். மதுரையில் ஆட்சியருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு பால் உற்பத்தியாளர்கள் திட்டவட்டம். ஆவின் அறிமுகப்படுத்திய கவ் மில்க் என்ற புதிய பாலை வாங்க முகவர்கள் மறுப்பு. தூத்துக்குடியில் புதிய ரக பால் அறிமுகம் செய்யப்படவில்லை. வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்வு. வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டர் விலையும் 351 ரூபாய் அதிகரிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்விற்கு பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் எதிர்ப்பு. விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு மாணவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் ஹால் டிக்கெட் விநியோகம். இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ரயில் வரும் நேரத்தில் தண்டவாளத்தில் நின்ற மக்னா யானை. நொடிப்பொழுதில் உயிர் தப்பிய வீடியோ காட்சி.
டெல்லி போராட்டத்தின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி விவசாயிகள் நாளை முதல் நெடும் பயணம். திருவாரூரில் பல்வேறு மாநில விவசாயிகள் ஆலோசனை. தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 109 ரன்களுக்கு சுருண்ட இந்திய அணி 16 ரன்களுக்கும் அதிகமாக முன்னிலை பெற்ற ஆஸ்திரேலியா. டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடத்திற்கு முன்னேற்றம். இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஆண்டர்சனை பின்னுக்கு தள்ளினார். நீங்க ரெடியா? தனது 70வது பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் முதலமைச்சருமான ஸ்டாலின் தனது 70வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார். முன்னதாக அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தந்தையும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி முயற்சி 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 அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என கருணாநிதி நினைவிடத்தில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. வேப்பேரி பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி முதலமைச்சருக்கு புத்தகத்தை பரிசாக கொடுத்து வாழ்த்து கூறினார். அதன்பின் சிஐடி காலனியில் உள்ள இல்லத்தில் கருணாநிதி உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் கோபாலபுரம் இல்லத்தில் தனது தாயார் தயாளு அம்மாளிடம் வாழ்த்து பெற்றார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் ஆகியோர் கடிதம் மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் தொலைபேசி மூலம் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக பிரதமர் மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று 70வது பிறந்தநாள் காணும் முதலமைச்சர் ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் வாழ பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலினின் சகோதரியும் திமுக எம்பியுமான கனிமொழி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். தலைவர் கலைஞர் சொன்னது போல உழைப்பு 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 என்ற தன்னுடைய அமைதியான உழைப்பால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையிலே நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். இன்று அவரது 70வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளிலே இன்று நாடு முழுவதுமே பாசிசத்தை எதிர்ப்பதற்கு தன்னுடைய கொள்கை பிடிப்பால் தொடர்ந்து போர் தொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களை நம்பிக்கையோடு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, டி ராஜா, முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், ஜி ராமகிருஷ்ணன், சி கே ரங்கராஜன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு முதலமைச்சர் சார்பில் மரக்கன்று பரிசாக வழங்கப்பட்டது. அனைத்து பாஜக எதிர்ப்பு சக்திகளையும் ஒருங்கிணைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் சொல்லி வருகிறோம். அதற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் நிகழ்வில் அகில இந்திய தலைவர்கள் பலரும் பங்கேற்பது நம்பிக்கையை தருகிறது. அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில்
திமுக எடுக்கிற முன்னெடுப்புகள் அனைத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். தேசிய அளவிலே மதசார்பற்ற சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து 2024 தேர்தலிலே மதவெறி பாஜகவையும் அவருடைய கூட்டணிகளும் வீழ்த்துகிற அந்த மகத்தான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான எல்லாவிதமான முன்னெடுப்புகளையும் முயற்சிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை வேண்டுவதோடு அவரை நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்று திமுக கூட்டணியை சேர்ந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். ஒவ்வொரு நாடும் விதவிதமான திட்டங்கள், எந்த மாநிலமும் நிறைவேற்றாத திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார், அறிவிக்கிறார். அந்த திட்டங்களில் இலக்கை அடைய வேண்டும் என்று அதற்காக கடுமையான முயற்சி எடுக்கிறார். அவரது புகழ் பின்னும் மண்ணும் இருக்கின்ற வரை இருக்கும். திராவிட இயக்க சரித்திரத்திலே ஒரு புதிய ஒளி வீசுகிறது. உலகத்துக்கு காட்டிவிட்டார். அதைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் கட்சித் தொண்டர்கள் மற்றும் தலைவர்களிடம் சுமார் 3 மணி நேரம் வரை முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். ஒரு ஆட்சி எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் எல்லா தரப்பு மக்களாலும் ஒருமனதாக வரவேற்கப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. மே 7ஆம் தேதி இதற்கிடையே தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைத்து தலைவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவர் வாழ்த்துக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் வீட்டு பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் 1068 ரூபாய் 50 காசாக இருந்த வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1118 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு தற்போது இந்த விலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 351 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 1917 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 2268 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மீண்டும் 2000 ரூபாயை கடந்துள்ளது. சிலிண்டர் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்று திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த இல்லத்தரசிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது ஒரு அத்தியாவசிய பொருள். இதோட விலைகளை ஏற்றும்போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ இதோட விலை ஏறும்போது அடுத்ததான் நம்ம ஒரு டீ குடிக்க போகணும் அப்படின்னா அதோட விலைகளுமே ஏறிட்டே இருக்கும். அப்போ ஒரு பொருளை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த விலைகள் ஏற்றப்படும். இந்த அத்தியாவசிய பொருளோட விலைகள் ஏறும்போது குடும்பத்துல அடுத்த நிலைக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுலயே கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதை மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் கவனிச்சு அதோட விலைகளை குறைச்சா நல்லா இருக்கும். சிலிண்டர் விலை இன்னைக்கு 50 ரூபாய் ஏறி இருக்கு. குடும்பத்துக்கு முக்கியமான பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான். அது ஏறிச்சுனால எல்லாமே ஏறும். ஏழை மக்கள், நடுத்தர மக்கள்லாம் என்ன செய்வாங்க? சின்ன கடையெல்லாம் இருந்தாலும் 10 பேருக்கு பொழப்பு கொடுக்குற மாதிரி ஒரு தொழில் இது. வர்றவங்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, இருக்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். கடலூரில் கடந்த 13 ஆண்டுகளாக கலைஞர் இலவச டிவிக்கள் சமுதாய நலக்கூடத்தில் பயனற்று கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பொதுமக்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கப்பட்டது. ஆனால் 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது கலைஞர் டிவி வழங்கும் திட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் செம்மண்டலம் குண்டுசாலையில் உள்ள நகர அரங்கில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட இருந்த ஆயிரக்கணக்கான கலைஞர் டிவிக்கள் அடைத்து வைக்கப்பட்டன.
இந்த நிலையில் சுமார் 13 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள கலைஞர் டிவிக்கள் தற்போது பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு மக்கள் பணத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆவடி அருகே லாரியில் தீப்பிடித்ததால் 40க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள பஜாஜ் தொழிற்சாலையிலிருந்து சென்னைக்கு வந்த கண்டெய்னர் லாரியில் 40க்கும் மேற்பட்ட உயர் ரக இருசக்கர வாகனங்கள் எடுத்து வரப்பட்டன. இந்த லாரி கவரப்பாளையத்தில் தனியார் பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். எனினும் லாரியில் இருந்த இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. லாரியின் மீது மின்சார ஒயர் அருந்து விழுந்ததே விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆவினில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட கவ் மில்கை வாங்க முகவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளதால் தூத்துக்குடியில் புதிய ரக பால் அறிமுகப்படுத்தப்படவில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு கடந்த 10 நாட்களாக நீடித்தது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு பால்வளத்துறை அமைச்சர் திடீரென்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று முதல் பச்சை மற்றும் நீல் நிற ஆவின் பால் பாக்கெட்டுகள் தூத்துக்குடி மாவட்ட ஆவின் முகவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக முகவர்கள் கூறுகின்றனர். மேலும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த கவ் மில்க் என்ற பாலை முகவர்கள் வாங்க மறுத்ததால் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிய ரக பால் அறிமுகம் செய்யப்படவில்லை. புதியதாக ஆவின் பால் அறிமுகப்படுத்த இருந்த கவ் மில்க் என்ற ஆவின் பால் தூத்துக்குடி மாவட்டத்தில் முகவர்கள் அதனை வேண்டாம் என்று கூறிய காரணத்தினால் அதையும் ஆவின் நிர்வாகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தவில்லை. இதுவும் ஆவின் முகவர்களாகிய எங்களுக்கு பெரும் சந்தோஷமாக உள்ளது. வரும் காலங்களில் ஆவின் ஆரஞ்சு பால் முழு அளவில் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது ஆவின் முகவர்களின் கோரிக்கையாகவே உள்ளது. அதிக கொழுப்பு சத்துடன் உள்ள ஆரஞ்சு நிற ஆவின் பால் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்று பால் முகவர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகம் இல்லை என்றாலும் பாதிக்கப்பட்டவர்களை பலவீனப்படுத்தும் அளவுக்கு நோயின் வீரியம் அதிகம் இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? தற்போது பார்க்கலாம். ஏடிஎஸ் எனும் கொசுவினால் பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிருமியால் டெங்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த வகை கொசு மற்ற கொசுக்களை போல் இல்லாமல் பகல் நேரத்தில்தான் கடிக்கிறது. தலைவலி, காய்ச்சல், தோலில் தடிப்புகள், உடல் சோர்வு ஆகியவை டெங்கு பாதிப்புக்கான அறிகுறிகள். தமிழகத்தில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏற்ற இறக்கத்தில்தான் உள்ளது. 2013ஆம் ஆண்டில் 6000த்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருந்தனர். அதிகபட்சமாக 2017ஆம் ஆண்டில் 23,000த்திற்கு மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டனர். அந்த வருடத்தில் 65 பேர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் 2019ஆம் ஆண்டில் 8000த்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருந்தனர். 2021ஆம் ஆண்டில் 6000, முந்தைய ஆண்டில் 4000 என்ற பாதிப்பு குறைந்திருந்தது. இந்த ஆண்டிலும் டெங்கு பாதிப்பு குறைவு என்றாலும் நோயின் வீரியம் அதிகமாக இருக்கிறது என்கின்றனர் மருத்துவர்கள். குறிப்பாக இளைஞர்களுக்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது. ஒரு ஏடிபிக்கல் டெங்குஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் நம்பர்ஸ் ஓவராலாக பார்த்தா கம்மியாக தான் இருக்கு. பட் வர டெங்கு ஒரு மாதிரி நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுது. சிக்கார மாதிரி ஆனாங்க. ஐசியூலாம் ஸ்டேக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு. பிரெயினுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு நார்மல் டெங்கு மாதிரி இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸோட வருது. 2வது முறை டெங்கு ஏற்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை மெல்ல அதிகரித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் உடல் உறுப்புகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறுகின்றனர். 2வது முறை டெங்கு வரும்போது தான் ஆபத்து அதிகம். அவங்களுக்கு தான் எதிர்ப்பு சக்தி தப்பா வேலை செய்யறதுனால உடம்புல பல இடத்துல பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஏற்கனவே ஒரு ரவுண்ட் டெங்கு வந்ததுனால இப்போ சில பேருக்கு 2வது ரவுண்ட்ல டெங்கு வரதுக்கு இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கொரோனா வைரஸ் பற்றி ஆய்வுகள் நடத்தியது போல டெங்குவிலும் எந்த வகையான வைரஸ் வலம் வருகிறது, அதன் தன்மை என்ன என்ற நோய் தொற்றியல் ஆய்வுகள் தேவை என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா.
விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் பாலியல் தொல்லை உட்பட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே குண்டலப்புலியூரில் உள்ள அன்புஜோதி ஆசிரமத்தில் பலர் காணாமல் போனதாகவும் பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து ஆசிரம உரிமையாளர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஆசிரமத்தில் 4 ஆண்டுகளாக இருந்த பெண்மணி ஒருவர் அதிர்ச்சி தரும் வாக்குமூலம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாலியல் வன்கொடுமை காரணமாக 2 முறை ஆசிரமத்தில் இருந்து தான் தப்பிச் சென்றதாக அவர் கூறியுள்ளார். மேலும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களும் தன்னிடம் கதறி அழுவதாக அவர் கூறியிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை மட்டுமின்றி முதியவர்களை அடித்து பணம் மற்றும் நகைகளை ஆசிரம நிர்வாகம் பறித்துக் கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். 4 வருஷமா இருந்தேன். 4 வருஷத்துல 2 தடவை எஸ்கேப் ஆயிட்டேன். வீட்டுக்கு போனேன், திருப்பி கொண்டு வந்து விட்டாங்க. சாப்பாடு சரி இருக்காதுங்க, நல்ல தூக்கம் இருக்காது, போட்டு ரொம்ப அடின்னு அடிப்பாங்க, எதை எடுத்தாலும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சங்கிலியில போட்டு விட்டுருவாங்க. நான் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். மத்தவங்களெல்லாம் போட்டு அடிப்பாங்க, வயசானவங்களெல்லாம் போட்டு காசு இருந்தா காசை அடிச்சு புடுங்கிறது, நகை யாராச்சும் கொண்டு வந்தாங்க நகையை அடிச்சு புடுங்கிறது, தப்பான பிள்ளைங்கள்ட்ட பழகிறது, வயசு பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்றது. அவங்க போயிட்டு தான் அவங்க நம்ம இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட அந்த மாதிரி நான் பேசி விட்டுருவேன் ஓப்பனா. இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பேசுனா பேசுங்க, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி நான் ஓப்பனா பேசி விடுவேன். அவங்க குடும்பத்தையும் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, இப்படி எல்லாம் துன்புறுத்துறாங்க, எங்கேயாச்சும் ஓடிடலாம். நானும் அவளுதான் ரொம்ப க்ளோஸ். ஓகே, அவங்க பொண்ணு. அன்புஜோதி ஆசிரமத்தில் மேலும் சில பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டனர்களா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ஆசிரமத்தில் இருந்து வீடு திரும்பிய பெண்களிடமும் விசாரித்த பிறகு முழு விவரம் தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே தனியார் பள்ளி வேன் வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் காயமடைந்தனர். ஆக்கூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அழைத்து வந்த வேன் வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் தப்பியோடிய ஓட்டுநரை கைது செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யானை பார்வதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். 2000ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து அழைத்து வரப்பட்ட பார்வதி யானைக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு கண்புரை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சரியாக உணவு உட்கொள்ளாமல் சோர்வடைந்து காணப்படும் யானையை மருத்துவ குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். சீர்காழி நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் கடந்த ஓராண்டாக வைக்கப்பட்ட எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினர். அதில் 12 பேர் தங்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற கோரி 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை கோத்தகிரி பகுதிகளில் இன்று காலை கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. கடும் குளிரும் நிலவியதால் காலை நேரத்தில் தோட்ட வேலைகளுக்கு செல்வோர், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் அவதிப்பட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்த யானைகளால் தென்னை, மாமரங்கள் சேதமடைந்துள்ளன. சாரங்கல் கிராமத்தில் உள்ள தோட்டங்களுக்குள் புகுந்த யானைகள் மரங்களை சேதப்படுத்தி தென்னங்குருத்துக்களை சுவைத்துள்ளன. இந்த நிலையில் யானைகள் வருவதை கண்டறியவும் சைரன் கருவிகளை பொருத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருவி இருக்கிற வரைக்கும் 7 வருஷம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் யானை வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு சிக்னல் வந்துடும். நாங்கள் பட்டாசு எங்கள் பக்கத்தில் நிலத்துக்கரெல்லாம் சேர்ந்து பட்டாசு வெடித்து அதை துரத்திடுவோம். இன்றைக்கி அந்த கருவி இல்லாததுனால இரவு முழுக்க எங்கள் நிலத்தில் வந்து யானை வந்து அட்டகாசம் பண்ணுது. ஏற்கனவே ஒரு உயிரை பலி கொடுத்துருக்குறோம். இனிமேல் நடக்கிற எங்கள் உயிர் சேதாரமோ பயிர் சேதாரத்துக்கு அரசாங்கம் இந்த ஃபாரஸ்ட் துறை தான் பொறுப்பு ஏற்றுக்கிறோம். கடலூரில் முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்ப போட்டியில் விதிமீறல் நடப்பதாக குற்றம் சாட்டி விளையாட்டு வீரர்கள் ஒரு பிரிவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர்.
போட்டி விதிமுறைகள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறி போட்டி நடத்தும் அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். காவல்துறையினர், மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மூலக்கொத்தளம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த வியாசர்பாடியை சேர்ந்த மூர்த்தி என்பவரிடம் 8 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வாகனத்துடன் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஃபரூக் அப்துல்லா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் சென்னை விமான நிலையத்தில் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் மு.க. ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராவதில் என்ன தவறு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறிய கருத்துக்களை முதலில் பார்க்கலாம். When we all unite and we win the election, it will be at that time that we will decide who is the best man to lead this nation and to unite this nation together. What are the chances for C.M. Stalin to become the PM? Okay, why not? Why can't he become the prime minister? Why? What is wrong with that? When we all unite and we win the election, it will be at that time that we will decide who is the best man to lead this nation and to unite this nation together. What are the chances for C.M. Stalin to become the PM? Okay, why not? Why can't he become the prime minister? Why? What is wrong with that? பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் ஆவதில் என்ன பிரச்சனை, ஏன் அவர் ஆக முடியாது என்று ஃபரூக் அப்துல்லா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளர் ஆவதில் என்ன தவறு என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டையில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காந்தி பூங்காவில் இருந்து தொடங்கிய பேரணி நகர்மன்றம் வரையில் சென்றது. இதில் அரசு அலுவலர்கள், தமிழ் அமைப்பினர், மாணவிகள் பங்கேற்றனர். பேரணியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி செயல் அலுவலர் பணி ஓய்வு நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். செயல் அலுவலர் பிரேமா டெண்டர் முறைகேடுகளை சரியாக பின்பற்றாததால் அரசுக்கு 10,74 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. விசாரணையின் அடிப்படையில் பிரேமாவை பணி ஓய்வு நாளில் இடைநீக்கம் செய்து பேரூராட்சி பணிகள் இயக்குநர் உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பவரிடம் துப்பாக்கி காட்டி மிரட்டிய முன்னாள் ராணுவ வீரரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடையாப்பட்டியை சேர்ந்த ராஜ்குமாரின் ஆடுகள் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த முன்னாள் ராணுவ வீரர் தாமஸ் ஜான் பிரிண்டோ மோதியிருக்கிறார். இதனால் ஆடுகளுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ராஜ்குமார் வீட்டிற்கு சென்ற தாமஸ் ஜான் பிரிண்டோ துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார். குமரிக்கடல், அரபிக்கடலில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் கன்னியாகுமரியில் 9,000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் துறைமுகங்களை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற மீனவர்களும் திரும்பி வருகின்றனர். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.